வணக்கம் நட்பூக்களே, நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, கதைக்குள்ளே போவோமா? என்னை ஆளும் அழகே. அத்தியாயம் 7. வீட்டைச் சுற்றி நோட்டமிட்டபடி இரு கால்களையும் ஆட்டிக்கொண்டு அசட்டையாய் அமர்ந்திருந்தான் மிருத்யுஞ்சன். தலைவர் வாழ்க! வெளியே வந்த தொண்டர்களின் கரகோஷத்தில் இவனது உதடுகள் கேலியாய் வளைந்தன. முட்டாள் ஜனங்க! முணுமுணுத்து கொண்டவன் சலிப்புடன் தலையாட்டி கொண்டான். சேனாதிபதியின் கோல்மால் வேலைகள் அனைத்தும் மிருத்யுஞ்சனுக்கு தெரியும். ஊழலுடன் ஆட்சி நடத்தி கிழிக்கும் அழகை அவனும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறான். முடிந்தவரை பணத்தை அமுக்கும் முதலையாய் பேராசை பிடித்து திரிபவரின் எண்ணத்தை பற்றி அறிந்திருந்தாலும் அவன் பெரிதாக அதை கண்டு கொண்டதில்லை. என்னதான் ஊழல், லஞ்சம் என ஆட்சி நடத்தினாலும் மக்களுக்கு செய்ய வேண்டியவற்றை செய்வதில் அவர் அவ்வளவாக குறை வைத்ததில்லை. உலகத்தரம் வாய்ந்த கல்வி, மருத்துவம் என தராவிட்டாலும் ஓரளவிற்கு தரமான திட்டங்களைத்தான் அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தார். மிக மிக நல்ல ஆட்சி என்றில்லாவிட்டாலும் மக்கள் ஓரளவிற்கு நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்ததாலோ என்னவோ அவன் அதற்கு மேல் அரசியலின் பக்கம் எட்டி பார்த்தது இல்லை. அவன் அன்னையிடம் கொடுத்த வாக்கிற்காக இவரை பாதுகாத்து கொண்டிருக்கிறான், அவ்வளவுதான். இதில் இவன் அறியாத பல விஷயங்கள் உண்டு. ஊழல் மட்டுமல்ல, பல கேடுகெட்ட நாச வேலைகளை சேனாதிபதி மறைமுகமாக செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதிலெல்லாம் அவனே அறியாமல் அவனையும் ஈடுபடுத்தி கொண்டுதான் இருக்கிறார். மிருத்யுஞ்சனுக்கு ஒரு குணம் உண்டு. இது தவறு, அநியாயம் என்று மனசாட்சி உரைத்து விட்டால் அவ்வளவுதான். அதன் பிறகு கோடி கோடியை கொட்டி கொடுத்தாலும் அந்த வேலையை செய்ய மாட்டான். எனவே சில விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியாமல் பார்த்து கொண்டார். இதெல்லாம் தெரிய வரும்போது அவனது முடிவு என்னவாக இருக்கும்? மடிப்பு களையாத வெள்ளை வேட்டி சட்டை, முன்பக்க வழுக்கை, கண்களில் தங்க சட்டமிட்ட கண்ணாடி என இறங்கி வந்தவரிடம் அரசியல் கட்சி தலைவருக்குரிய சகல லட்சணங்களும் இருந்தன. முதலமைச்சர் வருகிறார் என்று எந்த மரியாதையும் இல்லாமல் அதே அலட்சியத்துடன் அமர்ந்திருந்தவனைக் கண்டு பல்லை கடித்தாலும் இன்னொரு மனம் அதை வினோதமாய் ரசித்து வைத்தது. வாப்பா மிருத்யுஞ்சா. அவர் அழைப்பிற்கு அவன் கொடுத்த உச்சபட்ச மரியாதை அதுதான். அவன் எதிரே இருந்த ஒற்றை சோபாவில் வந்தமர்ந்தவர், காஃபி ஏதாவது குடிக்கிறையா என உபசரிக்க, எதுக்கு வர சொன்னீங்க? அவனோ நேரடியாக விஷயத்திற்கு வந்தான். அவன் நேரடியாக கேட்டதைப் போல அவரால் நேரடியாக போட்டு உடைக்க முடியவில்லை போலும். கண்ணாடியை சரி செய்வதும் வழுக்கை தலையை லேசாக வருடிக்கொள்வதுமாக அமர்ந்திருந்தார். தலையை சொரியத்தான் வர சொன்னீங்களா? இவ்வளவு எரிச்சலுடன் ஒரு முதலமைச்சரிடம் இதுவரை யாரும் கேள்வி எழுப்பியிருக்க மாட்டார்கள்தான். அது நான் கேள்விப்பட்ட விஷயம் உண்மைதானா? நீங்கள் கேள்விப்பட்ட விஷயம் உண்மையா இல்லையான்னு உங்களுக்குத்தான் தெரியணும். அதே அலட்சிய காலாட்டலுடன் அதே அலட்சிய பதில். ஒரு பெருமூச்சுடன் அவன் முகத்தை ஏறிட்டவர், நேரடியாக விஷயத்துக்கே வர்றேன். நம்ம ஈசிஆர் பங்களாவில் ஒரு பொண்ணை தங்க வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அது உண்மையா என்று கேள்வி எழுப்பினார். நம்ம பங்களாவா? அது என்னுடைய பங்களா. என் உழைப்பில் நான் சம்பாதிச்ச பணத்தில் வாங்கின என்னுடைய பங்களா. அழுத்தமான குரலில் திருத்தினான் மிருத்யுஞ்சன். அவர் முகம் கன்றி போய்விட்டது. சரிப்பா, உன்னுடைய பங்களாதான். ஆனால் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து தங்க வச்சிருக்கிறதா நம்ம பசங்க சொன்னாங்க. எங்கே இருந்து அவளை கூட்டிகிட்டு வந்தையோ அங்கேயே கொண்டு போய் அவளை விட்டுட்டு வந்துடு. உனக்கு ஆசையாக இருந்தால் அப்பப்போ அங்கே போயிட்டு வா. அதையெல்லாம் நான் வேண்டாம்னு சொல்லலாம். ஆனால் இப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கிறதெல்லாம் வேண்டாம். அவரது குரலில் சிறு கண்டிப்பு இருந்தது. அப்பப்போ போயிட்டு வரவா? அது சரி. ஏதோ பேச வந்தவன் பிறகு தொண்டையை செருமிக்கொண்டு, ஒரு பெரிய மனுஷன் மகன் வயசில் இருக்கிற பையன்கிட்ட பேசுகிற பேச்சா இது என்றான் இலக்காரமாக. அவன் கூற வந்து நிறுத்திய வார்த்தை எதுவென்பது அவருக்கும் உரைக்க முகம் இறுகி போனது. அப்புறம் இதென்ன புது பழக்கம்? என்னை எதிர்த்து கேள்வி கேட்டால் எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே. நான் என்ன செய்யணும் செய்ய வேண்டாம்ங்கிறதை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டாம். அவனது கண்கள் சீற்றத்துடன் அவரை எரித்தன. அதுக்காக கண்ணு முன்னாடி நீ அடிக்கிற கூத்தை பார்த்துட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியாது. இவ்வளவு நாளாக காந்தாரி வீட்டுக்கு போய் நான் கூத்தடிக்கும் போதெல்லாம் அமைதியாகத்தானே இருந்தீங்க. இப்போ என்ன வந்துச்சாம்? அசால்ட்டாக தோலை குலுக்கினான் அவன். அது வேற இது வேற மிருத்யுஞ்சா. சொன்னா புரிஞ்சுக்கோ. ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிற, அதுவும் அந்த மாதிரி இடத்துல இருந்த ஒரு பொண்ணை. பிடிச்சிருந்தா அதையெல்லாம் அந்த இடத்தோடவே முடிச்சிட்டு வா. அவர் முகம் அருவெருப்பில் சுருங்கியது. இமைகள் இடுங்க அசையாத அவன் பார்த்த பார்வையில் அவர் தடுமாறித்தான் போனார். ஓ, ஸ்டேட்டஸ்? சரியாக நாடி பிடித்து விட்டவனின் உதடுகள் இலக்காரமாய் வளைந்தன. ஆமாம், ஸ்டேட்டஸ் பார்க்கிறேன்னே வச்சுக்கோ. முதல்ல அந்த பொண்ணை துரத்தி விடுற வேலையை பாரு. பேசிக்கொண்டே சென்றவர் முழங்கை சட்டையை மேலேற்றியபடி அவன் எழுந்த வேகத்தில் அரண்டு போய் பேச்சை நிறுத்திவிட்டு அவனை நோக்கினார். அவ என் கூடத்தான் இருப்பான். ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தி கூறியவன் வாசலை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்துவிட்டு
பின் திரும்பி கடைசி வரைக்கும் என்றான் உறுதியாக. மிருத்யுஞ்சா, அதற்கு மேல் அவர் பேசுவதை கேட்க அவன் அங்கு இல்லை. பார்க்கிறேன் இந்த மோகம் எத்தனை நாளைக்குன்னு. பெண்ணுடம்பு ஆசையில் என்கிட்ட முறைச்சிட்டு போறான். சலிச்சு போனா அவனை தூக்கி எறிஞ்சிடுவான். வில்லத்தனமான மனம் அவரை போலவே அனைவரையும் எண்ணிக்கொண்டது. காமம் சலிக்கும், மோகம் சலிக்குமா என்ன? அது சலிக்கவே சலிக்காது என்பது அவருக்கு தெரியவில்லை. பாவம். ரதியின் வாழ்க்கை கல்லூரி, வீடு, விஜயாமாவுடன் அரட்டை, தினகரன் அங்கிளுடன் தோட்ட வேலை என மிக அழகாகவே கழிய ஆரம்பித்திருந்தது. கிட்டத்தட்ட அவள் கல்லூரியில் சேர்ந்து 2 மாத காலம் ஓடியிருந்தது. இந்த இடைப்பட்ட காலத்தில் மிருத்யுஞ்சன் அந்த வீட்டிற்கு வரவே இல்லை. ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்தாலும் ஏன் வரவில்லை என நினைத்து நினைத்து ஏங்கி இருக்கவில்லை. அன்று கல்லூரி சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருக்கும் போது ஆட்டோ நடுவழியில் நின்றுவிட அதை சரி செய்ய முயற்சித்து கொண்டிருந்தார் அந்த ஓட்டுநர். என்னாச்சுன்னா, சரி பண்ண முடியுமா? சுற்றி ஆளரவம் இல்லாமல் இருக்குதே, மெக்கானிக் ஷாப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. அவருடன் இறங்கி நின்றவள் பார்வையை சுழல விட்டாள். நீங்க உள்ளே உட்காருங்கம்மா, தெரிஞ்ச பையனை வர சொல்றேன். அவர் மொபைலை எடுக்கவும் ஒரு ஜீப் சீறிக்கொண்டு வந்து நிற்கவும் சரியா இருந்தது. ஐயா, நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்களா? ஆட்டோ ரிப்பேர் ஆகிடுச்சு, மெக்கானிக்கை விட்டுத்தான் பார்க்க சொல்லணும் போல. ஜீப்பின் இறங்கிய ஜன்னலின் வழி தெரிந்த மிருத்யுஞ்சனின் முகத்தை பார்த்துவிட்டு விளக்கினார் அந்த ஓட்டுநர். சரி, என்னன்னு பார்த்து எடுத்துட்டு வா என்றவன் அவனையே பார்த்தபடி நின்றிருந்தவளை நோக்கி, ஜீப்ல ஏறு, கிளம்பலாம் என்றான். ஓட்டுநரிடம் விடைபெற்றுவிட்டு அவள் ஜீப்பின் முன்பக்கம் ஏறிவிட வண்டி கிளம்பியது. எப்படி இருக்கீங்க சார்? இவ்வளவு நாள் கழித்து அவனை பார்க்கிறாள் அல்லவா? முகம் அவளையும் அறியாமல் பூவாய் மலர்ந்தது. அவ்வளவுதான் அவனது பதில். இதற்கு கேட்காமலேயே இருந்திருக்கலாம் என அவள் நினைத்து கொண்டாள். நினைத்தவள் அமைதியாகவாவது இருந்திருக்கலாம். அதை விட்டுவிட்டு மீண்டும் ஒரு கேள்வியை கேட்டு வைத்தாள். ஏன் இவ்வளவு நாளா வீட்டுக்கு வரலாம்? அவன் எதுவுமே பேசவில்லை. வழக்கம் போல உணர்ச்சியற்ற பார்வையை அவளை நோக்கி வீசிவிட்டு மீண்டும் சாலையின் புறம் திரும்பிக் கொண்டான். இவளுக்குத்தான் ஐயோடா என்றிருந்தது. எது கேட்டாலும் இதே ரியாக்ஷன் தான். பேசுறதுக்கு கூட கூலி கேட்பார் போல. மனதிற்குள் நினைத்து கொண்டவள் ஜன்னலின் வழி வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். ஜீப்பில் ஏசி இருந்தது. ஆனால் அவன் அதை இயக்கவில்லை. மாலை நேர வசந்த காற்றை வரவேற்கும் பொருட்டு ஜன்னலை திறந்து வைத்திருந்தான். சற்று ஆளரவமற்ற சாலையை தாண்டித்தான் அவள் இப்பொழுதிருக்கும் வீட்டிற்கு செல்ல முடியும். இருபுறமும் மரங்கள் அடர்ந்த சாலை வழி ஜீப் பயணித்து கொண்டிருக்க சிலுசிலுவென காற்று வந்து முகத்தில் மோதியது. மேற்கில் தகதகவென ஆரஞ்சு வண்ணத்தில் மின்னியபடி ஆதவன் கீழே இறங்கி கொண்டிருக்க அந்த காட்சியை ரசித்தபடி வந்தவளின் பார்வை எதேச்சியாய் அவன் புறம் திரும்பியது. இன்னமுமே அவன் பெயர் என்னவென்று அவளுக்கு தெரியாதுதான். பேர் என்னவா இருக்கும்? அர்ஜுன் இல்லல்ல, ரகுவரன். சீச்சி, உன் டேஸ்ட் ஏன் இப்படி மட்டமாக போச்சு? ஆள் பார்க்க கம்பீரமாக ரன்வீர் சிங் மாதிரி இருக்கிறாரு. இப்போ வந்த படத்தில் கூட அவர் பேர் என்னமோ வருமே. இதே மாதிரி குர்தா, கூலிங் கிளாஸ், நீலமுடி, இதே 6 பேக் பாடி. ஹம்சான்னு வரும். அம்சமாகத்தான் இருக்கிறாரு. மனதில் யோசித்தவள் வசதியாய் திரும்பி அமர்ந்து அவனை பார்வையிட்டு வைக்க அவனோ வித்தியாசமாய் அவளை பார்த்து வைத்தான். திரும்பிக் கொள்வான் என்று அவன் நினைத்து அவன் கண்டு கொள்ளாமல் விட அவளோ அவனுக்கு என்ன பெயர் இருக்கும் என்று மனதில் தீவிரமாக யோசித்தபடி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். என்னதான் டானாக இருந்தாலும் அவனும் ஒரு ஆண் பிள்ளைதானே. இப்படி ஒரு பெண் பிள்ளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தால் ஒரு மாதிரி இருக்கத்தானே செய்யும். ஒற்றை கையால் சிகையை கோதியவன் பொறுக்க முடியாமல் அவளை பார்த்து ஒற்றை புருவத்தை மட்டும் கேள்வியாய் உயர்த்த அவளோ இன்னமும் பார்வையிட்டு கொண்டிருந்தாலே ஒழிய கவனத்தை மட்டும் திருப்பவில்லை. சம மேனரிசம். கண்டிப்பா இவர் பேரு ஹம்சாதான். மனதிற்குள் அவனுக்கு பெயர் சூட்டி கொண்டிருந்தாள். ஏய், என்ன வேணும்? பொறுக்க மாட்டாமல் அவன் ஒரு அதட்டல் போடவும் தான் பெயர் வைக்கும் வைபவத்தை விட்டுவிட்டு வெளியே வந்தாள். இல்லை, நீங்கள் எப்பவுமே இந்த ப்ரௌன் கலர் குர்த்தா தானே போடுவீங்க. இன்னைக்கு என்ன கருப்பு கலர் குர்த்தா போட்டிருக்கீங்க? வினவிய பிறகுதான் தான் கேட்ட கேள்வி அதிகப்படி என்று தோன்ற விழிகளை சுருக்கி நாக்கை கடித்து கொண்டாள். இப்படியெல்லாம் வாயாடும் பெண் அல்ல அவள். இவ்வளவு காலம் வளர்ந்த சூழ்நிலை அவளது வயதுக்குரிய குறும்புத்தனங்கள், ஆசைகள் என அனைத்தையுமே பறித்திருந்தது. தாயிடம் கூட குறும்பாக சிரித்து பேசியதாக ஞாபகமில்லை. அந்த நரகத்திலிருந்து மீண்டு வந்த பிறகுதான் வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பித்திருக்கிறாள். தோட்டத்தில் பட்டாம்பூச்சி பறப்பதை கூட ஆர்வத்துடன் வந்து பகிர்ந்து கொள்பவளைக் கண்டே அவள் வளர்ந்த நிலையை புரிந்து வைத்திருந்தார் விஜயா. இந்த கல்லூரியில் சேர்ந்த பிறகு அவளது குறும்புத்தனங்கள் வெளிவர ஆரம்பித்திருந்தன. தோழிகளுடன் அரட்டை, அந்த வயதுக்கே உரிய இளமை துள்ளும் பேச்சுக்கள் என இந்த சிறிது நாட்களாகத்தான் சிறகு விரித்து பறக்கும் சிட்டுக்குருவி போல் சிறகடித்து கொண்டிருக்கிறாள். அந்த துள்ளலில்தான் அவனிடமும் கேட்டுவிட்டாள்.
சாரி என கூற வந்தவளுக்கு அன்று அவன் சொன்னது நினைவில் வர மெல்ல கீழுதட்டை கடித்து அமைதியானாள். பெண்ணவளின் கேள்வியில் அவள் புறம் திரும்பியவனின் பார்வை அளவாய் வெட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த ஆரஞ்சு சுளை உதடுகளின் மேல் பதிந்து மீண்டதோ என்னவோ. அணிந்திருந்த கூலிங் கிளாஸ் அதை உறுதிப்படுத்தி கொள்ள தடை போட்டுவிட்டது. அதிக பிரசங்கி, வாயை மூடிட்டு வரமாட்டியாம். மானசீகமாய் தலையில் தட்டி கொண்ட போது அவனிடமிருந்து பதில் வந்தது. நீயும் தான் இதே லாவெண்டர் கலர் சுடிதாரை இத்தோட 6வது முறையாக போட்டிருக்கிற. நான் ஏதாவது கேட்டேனா என்ன? எனக்கு அந்த கலர் பிடிக்கும், அதனால் அதே கலரை யூஸ் பண்ணுறேன் என விளக்கம் கூறி வைத்தான். அவளுக்கு மயக்கம் வராத குறைதான். முதலாக வாயை திறந்து இவ்வளவு நீளமாக பேசியிருக்கிறான். அந்த ஆச்சரியத்தில் அவன் கூறிய விஷயத்தை கிரகிக்க தவறிவிட்டாள். லாவெண்டர் வண்ண சுடிதார் 6 முறை என கணக்கு வைத்திருக்கிறான் என்றால் தினம் தினம் அவளை கவனித்து கொண்டாயிருக்கிறான். அந்த மக்கு அதை யோசிக்காமல் விழிவிரித்து அவனை பார்த்து கொண்டிருந்தது. அவள் ஏதோ பேச வாயெடுக்க அதற்குள் அவனது மொபைல் அலறவும் அமைதியாகிவிட்டாள். மொபைலை எடுத்து காதில் வைத்தவனின் முகம் அடுத்த நொடியே மாறியது. அந்த பொறுக்கியை தழைகீழ கட்டி போட்டுவே, நான் வர்றேன். உரிமை விட்டு போனை அணைத்தவன் அவள் இருப்பதை கூட மறந்தவனாய் அதிவேகத்தில் ஜீப்பை திருப்பி வேறொரு பாதையில் விரட்ட ஆரம்பித்தான். கடவுளே, என்னாச்சு? வேங்கையின் ஆக்ரோஷம் கண்டு மருண்டு விழித்தபடி சீட்டோடு ஒன்றிக்கொண்டது அந்த மான்குட்டி. தொடரும். என்னை ஆளும் அழகே. அத்தியாயம் 8. புயல் வேகத்தில் சீறி பாய்ந்து கொண்டிருந்த அந்த ஜீப்பில் அமர்ந்திருக்கவே ரதிக்கு பயமாக இருந்தது. அதைவிட அருகில் அமர்ந்திருந்தவனின் முகம் அவ்வளவு ஆக்ரோஷத்தை தத்தெடுத்திருந்தது. கண்கள் சிவக்க, தோள் வரை சிலும்பிக் கொண்டிருந்த முடி காற்றின் வேகத்தில் அலைப்பாயம், கல் போன்ற கடினத்துடன் ஜீப்பை ஓட்டியவனை பார்க்கும்போதே வயிற்றுக்குள் ஏதோ உருண்டு தொண்டை குழியில் வந்து நின்றது. என்னாச்சு? வாய்வரை வந்த வார்த்தைகளை எச்சில் கூட்டி அப்படியே விழுங்கிக் கொண்டாள். அவனுக்குத்தான் கேள்வி கேட்டால் பிடிக்காதே. நகரத்திற்குள் செல்லாமல் இருபுறமும் மரங்கள் அடர்ந்த புறநகர் பகுதியில் இருந்த ஒரு பாழடைந்த கட்டிடத்தின் முன் சென்று ஜீப் நின்றது. வேங்கை போல் தாவி இறங்கி உள்ளே விரைந்தவனை தொடர்ந்து செல்வதா வேண்டாமா என பட்டிமன்றம் நடத்தி கொண்டு ஜீப்பிலேயே அமர்ந்திருந்தவளை சுற்றியிருந்த காடு பயமுறுத்த இறங்கி அந்த கட்டிடத்திற்குள் நுழைந்தாள். உள்ளே நுழைந்தவள் கண்ட காட்சியில் இரத்தமே உறைந்து போனது. சுற்றி 10 அடியாட்கள் நிற்க நடுவே ஒரு ஆள் இரத்த காயங்களுடன் அடிவாங்கி சுருண்டு கிடந்தான். வாங்கிய அடி போதாது என்று மிருத்யுஞ்சன் வேறு ஷூ காலால் எட்டி உதைத்து ஆக்ரோஷமாக தாக்கிக் கொண்டிருந்தான். பொறுக்கி நாயே, அந்த பொண்ணு இருந்த இடத்துல உன் குழந்தை இருந்திருந்தாலும் அப்படித்தான் நடந்திருப்பியாடா? உன்னையெல்லாம் அணுவா சித்திரவதை செஞ்சு கொல்லணும். மணி. பெரும் கோபத்துடன் அவனை போட்டு துவைத்து எடுத்தவன் அருகில் நின்றிருந்தவனை நோக்கி கை நீட்ட அந்த மணி என்பவன் வாள் ஒன்றை மிருத்யுஞ்சனின் கையில் கொடுத்தான். பளபளவென்று கூர்மையாய் மின்னியது. பல உயிர்களை காவு வாங்கியிருக்கும் அந்த வாள். பார்த்து கொண்டிருந்த ரதியின் இதயம் வெளியே வந்து விழுந்து விடுமோ என்ற அளவிற்கு துடித்தது. கடவுளே, இவர் என்ன பண்ண போறாரு? நெஞ்சம் பதைக்க காலடியில் சுருண்டு கிடந்தவன் கதற ஆரம்பித்தான். ப்ளீஸ், என்னை விட்டுடுங்க, என்னை கொன்னுட வேண்டாம். அவன் கதறியதில் சுய உணர்வுக்கு வந்தவள் வாளை ஓங்கிக் கொண்டு நிற்பவனை தடுக்கும் நோக்கத்துடன் அவனருகில் ஓடினாள். நெஞ்சம் முழுக்க பயம்தான். வியர்த்து வடிய கை கால்கள் நடுக்கம் எடுத்ததுதான். இருந்தாலும் காலடியில் விழுந்து கதரும் உயிரை காப்பாற்றி விட வேண்டும் என்ற எண்ணம் கால்களுக்கு வலு கொடுக்க அவனை நோக்கி ஓடியிருந்தாள். நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறது பூமிக்கு செய்யற பாவம்டா நாயே, சாவு. கர்ஜித்து கொண்டே வாளை ஓங்கவும் வேண்டாம் இவள் அலறிக்கொண்டு அவன் அருகில் வரவும் சரியாயிருந்தது. அதற்குள் ஓங்கிய வாள் அவன் கழுத்தை பதம் பார்த்திருந்தது. இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து இறந்த உயிரை சிறிது கூட ஈவு இரக்கமே இல்லாமல் பார்த்து கொண்டிருந்த மிருத்யுஞ்சனின் தோற்றம் அவளுக்குள் கிளியை கிளப்பிவிட கடைசி மூச்சை பெரும் பரிதாபத்துடன் இழுத்துவிட்ட அந்த மனிதனை கண்டு கண்கள் இருட்ட மயங்கிச் சரிந்தாள் ரதி. தன் பின்னே ஒலித்த அரவத்தில் சட்டென்று திரும்பியவன் மயங்கிச் சரிந்தவளை ஒற்றை கையால் தாங்கிக் கொண்டான். ஒரு கையில் இரத்தம் தோய்ந்த வாள், மறு கையில் வாடிய பூங்கொடியாய் மயங்கி கிடந்த பெண் பாவை. இவளை யார் உள்ளே வர சொன்னான்? முணுமுணுத்தபடியே கண்காட்ட ஒருவன் ஓடி வந்து அவளை தூக்க வந்தான். சரேலென்று நிமிர்ந்த பார்வையின் அழுத்தத்தில் வந்தவன் தானாய் 2 அடி பின்னால் நகர இன்னொரு கையில் இருந்த வாளை அவனை நோக்கி தூக்கி போட்டவன் கிளியர் பண்ணிடு உத்தரவிட்டுவிட்டு பெண்ணவளை அழுங்காமல் கைகளில் அள்ளிக்கொண்டான். இதுநாள் வரை ஆக்ரோஷத்துடன் வாளை மட்டுமே பிடித்த கரம் இன்று மெல்லிய பூம்பாவையவளை தூக்கிச் செல்வதை ஆச்சரியத்துடன் பார்த்திருந்தனர் அங்கிருந்த அடியாட்கள். ஜீப்பில் அமர வைத்து சீட் பெல்ட்டை அணிவித்து விட்டவன், ஏய் இங்கே பாரு என்று அதட்ட மயக்கத்தில் இருப்பவள் எங்கனம் கண் விழிப்பாள். அவளது முகம் பிடிமானம் இல்லாமல் சீட்டில் சாய்ந்தது. இருக்கிற டென்ஷனில் இவ வேற. எரிச்சலுடன் முணுமுணுத்தவன் சுற்றி வந்து ஜீப்பை கிளப்பினான்.
அரைவட்டம் அடித்து ஜீப் திரும்ப இவளது முகமோ பக்கவாட்டில் தொங்கிக் கொண்டே போனது. வேறு வழியில்லாமல் அவள் தாடையை பற்றி சீட்டில் நேராக முகத்தை வைத்தான். இவ்ளோ சாஃப்டா இருக்கிறான். அந்த முரட்டுக்கணம் உணர்ந்த மென்மையில் ஒரு கணம் தன்னை மீறி எண்ணிக்கொண்டது என்னவோ உண்மைதான். கரடுமுரடான பாதையை தாண்டி ஜீப் சென்றபோது அவளது முகம் அவனது தோளில் வந்து மோத தட்டிவிடத்தான் நினைத்தான். ஆனால் மயக்கத்தில் இருப்பவளை தள்ளிவிட மனம் வரவில்லை. எனவே அப்படியே விட்டுவிட்டாள். மென்மையாய் தன் தோள் மீது அழுந்திய அந்த முகம் அவனுக்குள் ஏதோ ஓர் உணர்வை தோற்றுவிக்க பார்த்தது. ஒருவித அவஸ்தையுடன் ஜீப்பை ஓட்டிக்கொண்டிருந்தவனை மேலும் சோதனைக்குள்ளாக்கினாள் அந்த பாவை. தோளில் கிடந்த முகம் மெல்ல மெல்ல அவன் மார்பில் வந்து புதைந்தது. ஒரு கணம் தடுமாறி உறைந்தவன் எதிரே வந்த வாகனத்தின் ஒளியில் தன்னை சுதாரித்து ஜீப்பை வளைத்து திருப்பினான். மார்பை மயிலிறகால் வருடுவதைப் போல அப்படியொரு இதம். ஏனோ அவளை தள்ளிவிட மனம் வரவே வரவில்லை. வீட்டிற்கு முன்னால் வந்து ஜீப் நின்றும் ஆயிற்று. சிறிது நேரம் ஸ்டியரிங்கை பற்றியபடி அப்படியே அமர்ந்திருந்தவன் பிறகு ஒரு பெருமூச்சுடன் உதடு குவித்து ஊதிக்கொண்டான். ஏய் எழுந்திரு என்றான். அவன் அழைத்தது அவனுக்கே கேட்டிருக்குமா என்று தெரியாத போது அவளுக்கு மட்டும் எப்படி கேட்டிருக்குமாம். கன்னத்தை தட்ட உயர்ந்த கரம் பாதி வழியிலேயே பிரேக் அடித்து நின்றுவிட்டது. ஏனோ அந்த மென்மையான கன்னத்தை தட்டும் தைரியம் இவனுக்கு வரவில்லை. பால் போன்ற பளிங்கு முகம், பிறை நெற்றியில் ஒற்றை முடி மட்டும் காற்றுக்கு புரண்டு கொண்டிருந்தது. வில்லாய் வளைந்த புருவங்கள், அதற்கு கீழே மூடியிருந்த நீள் நயனங்களுக்கு அடர்த்தியாய் குடைப்பிடித்திருந்தன இமைகள். அவள் சற்று உயரம் குறைவுதான். அதற்கேற்றாற்போல முகமும் நீள்வட்டமாய் இல்லாமல் வட்டமுகமாய் அம்சமாய் இருக்கும். அந்த வட்டமுகத்திற்கு ஏற்ற குட்டி நாசி. பார்வை அதற்கும் கீழ் இறங்கியது. நீரோட்டத்தில் பளபளத்த இதழ்கள் வெட்டி வைத்த ஆரஞ்சு சுளையைத்தான் அவனுக்கு நினைவுபடுத்தியது. தோட்டத்தில் அன்று பார்த்த சிகப்பு நிற ரோஜாவின் மேல் தேனி ஒன்று மொய்க்கும் காட்சி தேவையே இல்லாமல் மனக்கண்ணில் விரிய பட்டென்று முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொண்டான். என்னாச்சுடா மடையா, மண்டை சூடேறி கிடக்குதுல்ல, அதுதான் பார்வை கண்டபடி மேயுது. தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டவன் அன்று இரவே அந்த சூட்டை தணிக்கும் வேலையில் இறங்க வேண்டும் என எண்ணிக்கொண்டான். அதன் பிறகு எந்த தடுமாற்றத்திற்கும் இடம் கொடுக்காமல் இறங்கி அவள் புறம் வந்தவன் குனிந்து பெண்ணவளை கைகளில் அள்ளிக்கொண்டான். மயங்கிய நிலையில் அவனால் தூக்கி வரப்பட்டவளைக் கண்டு பதட்டத்துடன் ஓடி வந்தனர் விஜயாவும் தினகரனும். ஐயோ என்னாச்சுங்க ஐயா? மயக்கம் போட்டு விழுந்துட்டான். பதில் கூறியபடி நிற்காமல் அவன் மாடியேறிச் செல்ல அவசரமாக அவனை பின்தொடர ஓடிய விஜயாவை கைப்பிடித்து தடுத்து நிறுத்தினார் தினகரன். என்னங்க, ரதிமா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, என்னன்னு போய் பார்ப்போம். அவரோ பதட்டத்துடன் ஓடுவதிலேயே குறியாயிருந்தார். அதுதான் ஐயா தூக்கிட்டு போறாருல்ல, எல்லாம் அவர் பார்த்துப்பாரு, நீ உன் பதட்டத்தை கட்டுப்படுத்து. என்னங்க இப்படி சொல்றீங்க? தண்ணி தெளிச்சு மயக்கத்தை தெளிவிக்க வேண்டாமா? மேலே ரூமில் தண்ணி இருக்குது தானே, எல்லாம் ஐயா பார்த்துக்குவாரு. சரியான கூறு கெட்டவளாக இருக்கிறியேடி விஜயா. தனிமரமாக நிற்கிற நம்ம ஐயாவுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் நல்லது நடந்தால் சந்தோஷம்தானே. அவர் மறைமுகமாய் தன் ஆசையை கோடு காட்டிவிட கண்கள் மின்ன சிரித்தார் விஜயா. அப்படி மட்டும் நடந்தால் சந்தோஷப்படுற முதல் ஆள் நானாத்தான் இருப்பேன். ஆனால் ஐயாவை பற்றி எல்லா விவரமும் தெரிஞ்ச பிறகும் கூட ரதிமா சரின்னு சொல்லுவாங்களாம். அதுவும் இல்லாமல் 2 பேருக்கும் இடையில 15 வயசு வித்தியாசம். மனசுக்கு பிடிச்சிட்டா வயசெல்லாம் ஒரு பொருட்டாம். பார்ப்போம், நடக்குமான்னு தெரியல, நடந்தால் சந்தோஷம். இருவரும் மகிழ்ச்சியாக தங்களது எண்ணங்களை பகிர்ந்து கொண்டனர். இவர்கள் இங்கு சந்தோஷப்படுவதைப் போல மேலே அங்கு என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். அவளது அறையின் கதவை காலால் எட்டி உதைத்து உள்ளே நுழைந்தான் மிருத்யுஞ்சன். கட்டிலின் மெல்லிய வெள்ளை நிற திரைச்சீலையை விலக்கிவிட்டு பெண்ணவளை கிடத்தினான். இன்னுமே மயக்கத்தில்தான் இருந்தாள். அப்படியே விட முடியாதே. எனவே பக்கத்திலிருந்த குவளையை எடுத்து தண்ணீரை அவள் மேல் தெறிக்க ஏதோ சற்று பலன் இருந்தது. மூடியிருந்த இமைகளுக்குள் லேசான அசைவு. எழுந்திரு, கனத்த குரலில் உத்தரவிட அவள் கண்ணை திறந்தாள்தானே, விட்டால் மீண்டும் மயக்கத்திற்குள் போய் விடுவாள் போல. இம்சை, வாய்விட்டே புலம்பியவன் கன்னத்தை பிடித்து தட்டினான். இவனது முரட்டுக்கரங்களின் தட்டலுக்கே அவளது கன்னங்கள் சிவந்து போய்விட்டது. அந்த முகச்சிவப்பின் மீது பாய்ந்த அவனது பார்வை இமைக்க மறந்து அதன் மீதே பதிந்திருந்தது. அதற்குள் அவளிடம் அசைவு தெரிய எழுந்திரு என்றபடி மீண்டும் தட்டினான். மெல்ல சிரமப்பட்டு இமைகளை திறந்தாள் ரதி. கண் விழித்தவளின் விழித்திரைக்குள் அவன் அந்த மனிதனை வெட்டி வீழ்த்திய காட்சி படமாய் ஓட, ஆ அம்மா என்று அலறலுடன் பாய்ந்து அவனை கட்டிக்கொண்டாள். கொலையை செய்ததே அவன்தான். ஆனால் இவள் அவனை கட்டிக்கொண்டு ஆறுதல் தேடுகிறாள். பயத்தில் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரு கொலையை முதல் முறையாக நேரில் பார்க்கிறாள் அல்லவா. இரத்தம் உறைந்து உயிரே சென்றுவிடும் நிலையில் இருந்தாள்.
அந்த ஆண்மகனுக்கோ ஒரு நொடி ஒன்றுமே புரியவில்லை. பயத்தில் கோழி கொஞ்சு போல் நடுங்கிக் கொண்டு அவன் மார்புக்குள் புதைந்திருந்த அந்த காரிகையும் அந்த திண்மையான மார்பையும் தாண்டி உள்ளே சென்று என்னவோ செய்தாள். இரு கைகளாலும் மெத்தை விரிப்பை பற்றி கொண்டு அப்படியே அமர்ந்து விட்டான் அவன். பெண்களின் ஸ்பரிசம் அவனுக்கொன்றும் புதிதல்லதான். எத்தனையோ பெண்களை படுக்கையில் புசித்திருக்கிறான். ஆனால் இது வேறு. அந்த பெண்களின் தொடுதலில் எல்லாம் தோன்றியது காமம். ஆனால் இந்த பெண்ணின் ஸ்பரிசத்தில் உள்ளுக்குள் வேறு எதுவோ பீரிட்டு கிளம்புகிறது. அது நிச்சயம் காமம் அல்ல. கொலை. அவரு பாவம். வேண்டாம். அதிர்ச்சிக்கும் அழுகைக்கும் இடையே ஏதேதோ பிதற்றிக் கொண்டிருந்தாள். அவன் எதுவுமே பேசவில்லை. ஆறுதலாக கட்டி அணைக்கவும் இல்லை. அப்படியே சிலையாய் அமர்ந்திருந்தான். அழுது புலம்பி பின் ஒரு கட்டத்தில் அந்த புலம்பல் விசும்பலாய் மாறி அதன் பின் அவனை கட்டிக்கொண்டிருக்கிறோம் என்ற நிதர்சனம் உணர்ந்து அவனை விட்டு பட்டென்று விலக முழுதாக 1/2 மணி நேரம் ஆகியிருந்தது. அதுவரை அப்படியே உட்கார்ந்திருந்தானே ஒழிய வாயை திறந்து பேசவும் இல்லை, ஆறுதலாக முதுகை நீவி விடவும் இல்லை. சாரி என்றவளுக்கு அவன் முகத்தை ஏறிட முடியவில்லை. அவளாக அவனை கட்டிக்கொண்டு அமர்ந்திருக்கிறாள். மனதிற்குள் ஒரு மாதிரி தவிப்பாகவும் தயக்கமாகவும் இருந்தது. சொல்லப்போனால் அந்த கொலை கூட சற்று மனதை விட்டு மறைந்திருந்தது என்பதுதான் உண்மை. அவ்வளவு நேரம் உணராத அவன் மார்பின் ஸ்பரிசத்தை அவனை விட்டு விலகிய பின் உணர்ந்தாள். திண்மையான அந்த மார்பின் கதகதப்பு அவளுக்கு பிடித்திருந்தது. யாரிடமும் உணராத பாதுகாப்பை அது அள்ளி வழங்கியதைப் போல் ஒரு உணர்வு அவளுக்குள். ஒன்றும் பேசாமல் எழுந்து சென்றவனின் நடை அரைவாசலுக்கு சென்றதும் ஒரு கணம் நின்றது. இந்த உலகத்தில் வாழ 1% கூட தகுதியே இல்லாதவன் அவன். அவனுக்காக நீ இத்தனை கண்ணீர் விட வேண்டிய அவசியமில்லை. திரும்பி பார்க்காமலேயே கடின குரலில் உரைத்தவன் வேகமாக வெளியேறிவிட்டான். பெண்ணவள் இன்னும் அவனை அனைத்து ஸ்பரிசத்திலிருந்து வெளிவர முடியாமல் சிலையாய் ஸ்தம்பித்திருந்தாள். ஒரு மாதிரி மந்திரித்த மனநிலையில் கீழே இறங்கி வந்தவனை கண்ட விஜயாவும் தினகரனும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு அமைதியாக விலகி கொண்டனர். ஜீப்பில் ஏறி அமர்ந்தவனின் பார்வையில் அருகே சீட்டில் கிடந்த அவளது துப்பட்டா வந்து விழுந்தது. அவளுக்கு பிடித்த அந்த லாவெண்டர் வண்ணச் சுடிதார் அவனுக்குமே மிக பிடித்தம்தான். எதேச்சையாக அவளை கல்லூரிக்கு அருகில் இருக்கும் சாலையில் அவ்வப்போது பார்ப்பான். முக்கால்வாசி சமயங்களில் இந்த லாவெண்டர் வண்ணச் சுடிதார் தான் அணிந்திருப்பாள். பால் போன்ற அவளது வெண்மை நிறத்திற்கு இந்த சுடிதார் அவ்வளவு பாந்தமாய் பொருந்தியிருக்கும். அவனையும் அறியாமல் அதை ரசித்திருக்கிறான். என்ன, அவளை ரசிக்கிறான் என்று அவனுக்கே தெரியாது என்பதுதான் உண்மை. அந்த துப்பட்டாவை பார்த்தபடியே அமர்ந்து விட்டவனின் இதழ்கடையோரம் கண்ணுக்கே தெரியாத சிறு புன்னகை தோன்றியது. இப்பொழுது யாராவது அவனை பார்த்திருக்க வேண்டும். எந்நேரமும் இறுக்கமாக வளைய வருபவனிடம் சிரிப்பா என மயக்கம் போட்டு விழுந்திருப்பார்கள். அந்த துப்பட்டாவை எடுத்தவனின் கரம் மிருதுவாய் அதை வருட முயன்ற கணம் ஜீப்பிற்கு வெளியே தினகரன் இவனை நோக்கி வருவது தெரிந்தது. அவசரமாக அந்த துப்பட்டாவை மடக்கி டேஷ்போர்டில் மறைத்தான். அவன் நினைத்திருந்தால் அதை விஜயாவை அழைத்து கொடுத்திருக்கலாம். ஆனால் ஏன் அதை மறைத்தான்? காதலின் முதல் படியே இந்த கள்ளத்தனம்தான். அந்த கள்ளத்தனம் வெற்றிகரமாக அவன் மனதில் தோன்ற ஆரம்பித்து விட்டது. அதற்காக காதலில் தொபுக்கடீர் என்று விழுந்து விட்டான் என்பது அர்த்தமல்ல. சற்று முன் உணர்ந்த ஸ்பரிசமும் அந்த துப்பட்டாவும் அவன் மனதிற்குள் ஏதோ ஒரு மிக மிக மெல்லிய அதிர்வை ஏற்படுத்தியது என்பது மட்டும் உண்மை. தொடரும்.